ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், திருநெல்வேலி. நீங்கள் எல்லாம் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னோடய நேச்சர், நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் நம்ம நேச்சர் எல்லாம் பார்ப்போம்ல. நான் எங்கெல்லாம் போயிருந்தேன், என்னெல்லாம் பண்ணியிருந்தேன், அது மினியாக ஷார்ட் வெர்ஷன் மாதிரி ஷார்ட்ஸை நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள். ஏன்டா இவ்வளோ டல்லாக இருக்கான்னு சில பேர் நினைக்கலாம், நினைக்காமலும் இருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு, வாட்டர் சேஞ்ச்னால அங்கே ஒரு தண்ணி இங்கே ஒரு தண்ணி, அந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச்னால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் கூட வேறு மாதிரி தான் இருக்கும். பட் நான் ரொம்ப நாளாக ஒரு லாங் வீடியோ கூட போடலை. ஸோ எப்படியாவது போட்டுடணும் இந்த வீடியோன்னு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இல்லை நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊர் பண்டம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுதான் திருநெல்வேலி சைடெலாம் நம்ம ஸ்நாக்ஸை பண்டோன்னு தான் சொல்லுவோம். அதனால் ஊர் பண்டம் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா எனக்கு என் சிஸ்டருக்கும் என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்க, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப தேங்க்ஃபுல் எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடச்சதுக்கு. உண்மையாக சொல்லப்போனால் அவங்கள தவிர இந்த உலகத்தில் நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. சீரியஸாக ஒருத்தவங்க கூட கிடையாது. அவங்க தான் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை எல்லாமே பார்த்து 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 செய்வாங்க. அது நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான், வேறு யாருமே இருக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில். அதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்ட், ரொம்ப லக்கி. எனக்கு இந்த மாதிரி அப்பாவும் இந்த மாதிரி அம்மாவும் கிடச்சிருக்கு. நானும் என் அம்மாவும் அவ்வளோ சண்டை போட்டுப்போம், ரொம்ப சண்டைலாம் போட்டிருக்கோம். பட் இந்த எண்ட் அவங்க எனக்காண்டி மட்டும்தான் யோசிப்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் காட் கிரேஸ் தான் எனக்கு இவங்கள மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. எனக்கு வீடியோவில் இங்கே பார்க்கணுமா இல்லை லென்ஸை பார்க்கணுமா எனக்கு சரியாக தெரியலங்க. பட் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் புது யூடியூபர் தான். என் வீடியோ கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 பாயிண்ட்டுக்கு மேலே என்னோடய சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, வியூஸுமே போக மாட்டேங்குது. நான் கொஞ்சம் என் லைஃப்பில் நான் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஜென்யூனாக ஆசைப்பட்றேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் என்னால் முடியும். இந்த வீடியோவே எத்தனை பேர் பார்க்குறாங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என் லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறுவேன். யூடியூப்புங்கிறது ஒரு கனவு தான் சொல்லப்போனால். எல்லாருமே அந்த பீக்கு போயிட மாட்டோம். பட் லக் இருக்கிறவங்க, டேலண்ட்டும் இருக்கணும்னு இல்லைன்னு சொல்ல, பட் டேலண்ட் இருக்கிறவங்க பல பேருக்கு லக் இல்லை. அவங்க லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே இருக்கிறாங்க. ஒன்ஸ் பாய்ஸை பற்றி எனக்கு தெரியாதுங்க, பட் கேர்ள்ஸ்க்கு ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு கரியர் கேப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு தெரியல லைஃப்பில். எனக்குமே அதே மாதிரி தான். உடனே என்ன கேட்குறாங்க, இன்டர்வியூஸ் போனால் ஃப்ரெஷராக கேட்குறாங்க, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக கேட்குறாங்க. நம்மளை மாதிரி இங்கேயும் இல்லாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தி தான் நான். சரி, வீட்டில் இருந்தே எதனா பண்ணலான்னு பார்த்தா எனக்கு தெரியல, என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல. பட் டேலண்ட் இருக்குது எனக்கு. பட் அதை எப்படி ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுன்னு தெரியல. இங்கே சென்னை எனக்கு புதுசு தான். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் சென்னை வந்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ நான் வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு 2 சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். தருண், சரண் 2 பேர். ஸோ அவங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஒர்க்கு அப்படின்னு யோசிக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒருவேளை 90s கிட்டெல்லாம் இப்போ நம்ம வயசாகிறோம். ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிற டயர்டை விட நமக்கு டயர்டாக இருக்குது. என்ன செய்கிறது, அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. பட் ப்ளீஸ் இந்த யூடியூப்பில் நான் ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில, அப்படி பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம நம்ம வீடியோவுக்கு போகலாமா? ஏன்னா ஊர் பண்டம் அவ்வளோதான்.
அதுதான் டாப்பிக்கு. அதை தவிர நான் என்னெல்லாமோ பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பாதி பேர் இதுக்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. சரி வாங்க பார்க்கலாம். இதுதாங்க எங்கள் அப்பா கொடுத்து விட்டது. எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி சேர்த்து தான் கொடுத்து விட்டுருக்காங்க. பாருங்கள் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், இல்லை அப்பா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவர் இங்கே இருக்குது, இது உள்ளே இருக்குது. அது என்னென்னா என் சிஸ்டருக்கு, அது இது எனக்கு. அவளும் இங்கே தான் இருக்கா, நியர்பை. பட் அவுட்டர் சென்னை இருக்கா, நான் வந்து இன்சைட் சென்னை இருக்கேன். அவள் வந்து வாங்கிப்பாள். யாருங்க இருக்கா நமக்கு, வேறு யாருங்க வாங்கி கொடுப்பா? ஒரு ஜீவன் கிடையாது. வேணால் நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், பட் நமக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். எனக்கு கிடையாது. என் அப்பாவுக்கு அப்புறம் சீரியஸாக யாருமே இல்லை. சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதை தாண்டி எக்ஸ்டர்னலாக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நோ. ஹெல்ப்புன்னு கிடையாது, நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, என்ன எது ஜென்யூனாக கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து முறுக்குங்க. இது என்ன கடைனா என்ன சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் திசைன்வெல்லின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வந்து இந்த ஷாப்பு தங்கையா ஸ்வீட்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா இனிமேல்ங்க இதில் என்னென்ன ஊர் இருக்குது. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. இது வந்து ஜென்யூனாகவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருன்னா இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திசைன்வெல்லியில் இல்லை அந்த சைடு ரவுண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா இந்த கடையை பற்றி தெரியாதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் சென்னையில் யாருனா இருந்தீங்கன்னா, யாருனா உங்களுக்கு ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஊரில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து முறுக்கு பேக்கெட்டுங்க. எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து நம்ம டீயில் போட்டு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுதான் எங்கள் அப்பா எனக்கு வந்து முறுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேக்கெட் தெரியுதா, 2 பேக்கெட் முறுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு தாங்க, பட் மினி வெர்ஷன், இந்த ரிங்கு டைப்பில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மாக இருக்கும். நான் சின்ன வயசில் வந்து ஆரஞ்சு கலரில் இந்த முறுக்கை சாப்பிட்ருக்கேன். இப்போ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னன்னு தெரியல. பட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. அதே முறுக்கு தான் 2 பேக்கெட். வந்து இது மிக்சருங்க. ஆப்வியஸாக மிக்சர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரைடு பீனட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு மிக்சர் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அல்வா, ஊருக்கு போனாலே எல்லோரும் கொடுக்குறது இதாங்க அல்வா. ஸோ லைக் எங்கள் அப்பா எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா 4 பேக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்குன்னு மட்டும் இல்லை, நான் யாருக்காவது கொடுப்பேன் என்னோடய சர்க்கிளில். ஸோ அதுக்காண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்குங்க. நெய் அல்வா, மஸ்கோத் அல்வான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹார்டாக இருக்கும் அந்த அல்வா. அதை விட நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப எம்மாக இருக்கும். நீங்கள் வந்து அல்வா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து சூடாக சாப்பிடுங்க. ஆக்சுவலாக அல்வா வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப எம்மாக இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ சாப்பாடு வடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தட்டில் இந்த அல்வாவை போட்டு அந்த சூடான பாத்திரம் மேலே வச்சுருங்க. அப்படியே நெய் உருக்கி அந்த அல்வா வந்து சாப்பிட அவ்வளோ எம்மாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து இதுங்க, என்னது, அவல். யாருக்குன்னா பிடிக்கும், பாலில் போட்டு சாப்பிட்லாம், பாயசமாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா துருவின தேங்காய் அந்த மாதிரி, அதில் வந்து வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை கூட போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மிக்சர் பேக்கெட்டுங்க. அப்போது ஒரு மிக்சர் பாக்கெட் பார்த்தோம், அதே மாதிரி இது இல்லை. அப்புறம் என் பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சது நெய் மைசூர் பாக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மாக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் ஸ்நாக்ஸில் பார்த்தோன்னா தெரியுதுங்களா, ஸ்நாக்ஸில் ஓவரால் இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸ்.
என்னடா ஃபேன் டப்பா இன்னும் பார்க்குறீங்களா? இதில் தாங்க ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி பல பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் எறும்பு வந்துடுச்சு, இருந்தாலும் பார்க்கலாம். கருவாடுங்க யாருக்கு பிடிக்கும்னு தெரில, பட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் சைடில் இருக்கவங்க ஆப்வியஸாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து என்ன கருவாடுனா நெத்திலி கருவாடுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெத்திலி கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், எப்படியா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. 1 பேக்கெட் எனக்கு, 1 பேக்கெட் அவங்களுக்கு. இது என்ன கருவாடுனா இதுவுமே கருவாடு தாங்க. என்ன இது பேர் தான் மாசி கருவாடு. டூனா ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷோட பீசஸாக அரைச்சி அதை வந்து காய வைப்பாங்க. காய்ஞ்சால் இப்படி தான் இருக்கும். ஸ்ரீலங்கன்னா இதில் வந்து சம்பல் செய்வாங்க, நாங்களுமே செய்வோம். இதை வந்து இடிக்கணும், மிக்சிலலாம் போட்டால் ஜார் போயிடுங்க. நல்லா இடித்து தூள் தூளாக்கி இதில் வந்து நம்ம இந்த இட்லி பொடி மாதிரி செய்யலாம். இதை வச்சு சாதம், இந்த பொடியில் சாதம் செய்யலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கருவாடை பற்றி தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒன்று, இன்னொன்று வந்து என் தங்கச்சி. இது வந்து துண்டு கருவாடுங்க, பீஸாக இருக்கும், அதனால் இதை துண்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு இதை துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க, மற்ற ஊரில் எப்படின்னு தெரியாது. இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பட் குழம்புல கரைஞ்சிரும். அண்ட் இன்னொரு கருவாடு என்னென்னா நெத்திலி. இது வந்து சால கருவாடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே அந்த கருவாடு தான்.